வலா யக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அநியாயமாக அடுத்த உயிர்களை கொல்ல மாட்டான். வலா யஸ்னூன், இன்னும் விபச்சாரமும் செய்ய மாட்டான். வமை யஃஅல் ذلك யல்கா அஸாமா, யார் இது போன்ற அந்த தீமைகளை செய்கிறானோ அவன் மறுமை நாள்ல பாவங்களை சம்பாதிக்க ஆரம்பிப்பான் என்ற ஒரு வசனத்தை இறக்கிவிட்டு, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதும் மிர் ரஹ்மத்தில்லாஹ், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னுடைய அருள்ல நீங்க நிராசை அடையாதீங்க. இதுக்கு முன்னாடி பல தவறு பண்ணீங்க தான், ஆனா இப்ப நீங்க திருந்துறீங்கல்ல, இப்ப அந்த இறை தூதர் சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்கு வர்றீங்கல்ல, உங்களை இஸ்லாத்தை நோக்கி இணைத்துக் கொள்றீங்கல்ல. இப்படி இஸ்லாத்தை நோக்கி இணைத்து கொண்ட பிறகு கடந்த காலத்துல எவ்வளவோ ஒழுக்க ரீதியில எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கிறோமே, இன்னவர குற்றங்கள் எவ்வளவோ செய்திருக்கிறோமே, இதையெல்லாம் மன்னிப்பானா, அதற்கெல்லாம் பரிகாரம் கிடைக்குமா என்று நீங்க நினைக்க தேவையில்லை. குல்யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னதும் மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளில் நீங்கள் ஒரு காலம் நிராசை அடைந்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தையும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்ததாக ஸஹீஹுல் புகாரியில பார்க்கிறோம். இது நமக்கு என்ன உணர்த்துது? அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு ஒருவரை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிற பொழுது என்ன சொல்லி அழைத்தார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நல்லொழுக்க பயிற்சி வகுப்பிலே நாம் இருக்கிறோம். பொதுவாக இன்றைக்கு ஏகத்துவ கொள்கையை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய அருளால் தமிழகத்தில் வீரியமான முறையில் மக்களுக்கு மத்தியில் சென்று கொண்டிருக்கிறது. மக்களுக்கு மத்தியில் என்னென்ன தவறுகள் இருக்கிறதோ அத்துணை தவறுகளிலிருந்து மக்களை நாம மீட்டு கொண்டு வரணும், நாமளும் கொள்கை அளவில் கரெக்டா இருக்கணும் என்ற இந்த ஒரு எண்ணம் ஏகத்துவவாதிகள் நம்ம எல்லாரிடத்திலேயுமே இருக்கிறது. நீங்கள் நம்முடைய கடந்த கால அந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய ஊர்களில் என்னென்ன இணை வைப்பான காரியங்கள் இருக்குதோ அந்த இணை வைப்பான காரியங்களிலிருந்து நாம் விலகி இருப்பதோடு அடுத்தவங்களுக்கும் அந்த ஷிர்கினுடைய விபரீதத்தை எடுத்து சொல்லி அவங்களை ஷிர்கில இருந்து மீட்கக்கூடிய மக்களாக நம்முடைய பிரச்சாரத்தின் மூலம் அவர்களையும் இந்த ஏகத்துவ கொள்கையை நோக்கி அழைத்து வரக்கூடிய மக்களாகத்தான் நாம இருக்கிறோம். அதே மாதிரி மக்கள் எல்லாம் பல பிதஅத்தான காரியங்களை செய்கிற பொழுது அல்லாஹ் சொல்லாத விஷயத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத விஷயத்தை, மற்ற விஷயங்களை எல்லாம் மார்க்கமாக பல மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கும் பொழுது அதுல இருந்து நாம மக்களை மீட்டு கொண்டு வரணும். நாம மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இறை தூதர் கற்றுத்தந்த வழிமுறையை பின்பற்றினால் மட்டுமே நாம மறுமையில வெற்றி பெற முடியும். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை தாண்டி அவர்களுடைய மறைவிற்கு பிறகு பிற மக்களால் உருவாக்கி சொல்லப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் நாம் பின்பற்றினால் அது இஸ்லாமாக இருக்காது. அது நம்மளை மறுமையில சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்காது. நம்மை மறுமையில் சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறைவன் கற்றுத்தந்த குர்ஆனும் அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற ஹதீஸுகளும் தான் நமக்கு சொர்க்கம் செல்வதற்கு போதுமானதாக இருக்கும் என்று நாமும் அதுல உறுதியாக இருந்து பிற மக்களையும் அந்த குர்ஆன் ஹதீஸை நோக்கி அழைக்கக்கூடிய மக்களாகத்தான் இன்றளவும் நம்முடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப இந்த விஷயங்கள் இதுவரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தௌஹீத்வாதிகளுடைய வாழ்க்கை இதுலெல்லாம் தடம் புரண்ட மாதிரி நமக்கு தெரியல. ஷிர்கான காரியத்தில் இன்னைக்கு போய் நம்ம போய் விழுந்துட்டோமா? ஆரம்பத்தில் தகடு தாயத்து கூடாது என்று பிரச்சாரம் செஞ்சோம். அப்படி பிரச்சாரம் செய்து விட்டு இன்னைக்கு தகடு தாயத்து வாங்கி கெட்ட மக்களாவா இருக்கிறோம்? அப்ப அதுல நாம கரெக்டா இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் மதுகபுகள் என்று மக்கள் பிரிந்து கிடக்கும் பொழுது மதுகபுகள் எல்லாம் நாம மறுமைக்கு வெற்றியாக அமையாது. நம்முடைய மறுமை வெற்றிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நடைமுறை தான் நமக்கு மறுமை வெற்றிக்கு காரணம். ஹதீஸை பின்பற்றினா தான் மறுமை வெற்றியை நாம அடைய முடியும் என்று அன்றும் பிரச்சாரம் செய்தோம். இன்றும் அந்த பிரச்சாரத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பிரச்சார பயணத்திலேயும் நாம தடம் புரண்ட மாதிரி தெரியல. அப்ப நாம எதுல தான் தடம் புரண்டு போய் நிக்கிறோம்? இன்றைக்கு ஒரு தௌஹீத்னாலே அதனுடைய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதுதானே. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான், அந்த அல்லாஹ்வை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை, அதுல கரெக்டா இருந்துட்டோம். அதே மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி தான் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களுக்கு பிறகு எதுவுமே இறைவனுடைய செய்தியாக நமக்கு வர முடியாது.
என்ற அந்த கொள்கையிலையும் கரெக்டாக இருக்கிறோம். அப்ப அந்த தௌஹீதினுடைய அந்த பேஸ் அடிப்படை அது இன்றைக்கு நம்மிடத்திலே சரியாக இருக்கும் பொழுது நாம எதுல தடம் புரண்டு போய் நிற்கிறோம் என்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்கை விஷயங்களில் எல்லாம் கரெக்டாக இருக்கிறோம். ஆனால் இந்த கொள்கை விஷயங்களை தாண்டி ஒரு தனிப்பட்ட மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லுகிறானோ, குர்ஆன்ல பல்வேறு அறிவுரைகளை சொல்லுகிறானோ, அந்த அறிவுரைகளை பின்பற்றக்கூடிய விஷயங்கள்ல நாம எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம், இதுல நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய தடுமாற்றங்கள் இருப்பதை உணரலாம். உதாரணத்திற்கு நீங்க எடுத்துக்கொள்வதாக இருந்தால், இன்றைக்கு ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். பல மக்கள் ஏகத்துவ கொள்கையை நோக்கி வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய மக்கள் அத்துணை நபர்களுமே எதை வச்சுதான் ஏகத்துவ கொள்கையை நோக்கி வர்றாங்க? நம்ம சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை மட்டும் வைத்துத்தான் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை நோக்கி வர்றாங்க. அந்த பிரச்சாரத்தை தாண்டி நம்முடைய வாழ்க்கை முறையை வைத்து இன்றைக்கு ஏகத்துவ கொள்கையை நோக்கி இணையக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு தௌஹீத் கொள்கை பின்பற்றக்கூடிய குடும்பங்கள் ஏராளம் இருக்கிறோம். குடும்பத்தில் ஆண் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறார், ஒரு குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவி ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் வளரக்கூடிய சிறார்கள் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் ஏகத்துவத்தை பின்பற்றினாலும் நம்முடைய குடும்பத்தை பார்த்து பிற மக்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை நோக்கி வர்றாங்களா? அல்லது தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நான் இந்த இஸ்லாத்தை எப்படி கடைபிடிக்கின்றேன், நான் இந்த இஸ்லாத்தை எப்படி பின்பற்றுகிறேன் என்ற தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து பிற நபர்கள் இந்த கொள்கைக்கு வரக்கூடிய அளவிற்குத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிறப்பான வாழ்க்கையாக அமைத்திருக்கிறோமா? இதுல நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல தான் நாம் இன்றைக்கு தடம் புரண்டு போய் நிற்கிறோம். சொல்லக்கூடிய கொள்கை எல்லாம் கரெக்டாகத்தான் இருக்கிறது. அன்றைக்கு சொன்னதைத்தான் இன்றைக்கும் உரைத்து பேசுகிறோம். அதுல எதையுமே நாம மாற்றல, மறைக்கல, கூட்டல, குறைக்கல, உள்ளதை உள்ளதுபடி எடுத்து சொல்லுகிறோம். இப்படி பிற ஆட்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நாம் இறைவன் நம்மை எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னானோ, நாம் பிற நபர்களுக்கு எப்படி முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று இறைவன் சொன்னானோ, அந்த முன்னுதாரணமாக திகழக்கூடிய விஷயங்கள்ல நாம கரெக்டாக இருக்கிறோமா என்றால் இதில் தான் நம்மிடத்துல நிறைய தடுமாற்றங்கள் இருக்கிறது. அந்த தடுமாற்றத்திற்கு என்ன காரணம்? இன்றைக்கு நாமளா நமக்கு ஒரு சமாதானத்தை சொல்லிக் கொள்கிறோம். பல தவறுகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. அது என்னென்ன தவறுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இப்படி பல தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நமக்கு நாமே என்ன சமாதானம் சொல்லிக்கிடுறோம்? இதெல்லாம் மார்க்கத்தில் கூடாதுதான், தப்பான காரியம் தான். இருந்தாலும் நாம தௌஹீத் கொள்கையில் இருந்துட்டோம் இல்ல, ஷிர்கான கொள்கையிலிருந்து விலகிட்டோம் இல்ல, பிதஅத்தான காரியத்திலிருந்து விலகிட்டோம் இல்ல, குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ற அந்த ஒரு கொள்கையை நாம புரிந்து கொண்டோம் இல்ல. இந்த தௌஹீத் கொள்கை எப்படியாவது நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துரும். மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் நாம பின்பற்றக்கூடிய விஷயங்களில் தவறு செய்தாலும் இந்த தௌஹீத் கொள்கை எப்படியாவது நம்மளை மறுமையில சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துரும் என்ற ஒரு எண்ணம் தான் நாம கடைசி வரை அந்த தவறிலிருந்து மீண்டு வராமல் இருப்பதற்கு ஒரு காரணமாகவும் அமைகிறது. உண்மையிலேயே தௌஹீத் கொள்கை நம்மளை மறுமையில சொர்க்கத்துக்கு கொண்டு வரும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகள் இருந்தாலும் இறைவன் நாடினால் அந்த தவறை மன்னித்து விட்டால் நாம் அப்படியே சொர்க்கம் போய்விடலாம். அல்லது இறைவனுடைய நாட்டம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் நாம கொள்கையில கடைசி வரை உறுதியாக இருந்தால் நாம் செய்த பாவத்திற்கு தகுந்த தண்டனையை நரகத்தில் பெற்றுவிட்டு இறுதியில நரகத்திலிருந்து நாம் வெளியேற்றப்படுவோம், சொர்க்கத்துக்கு வந்துடுவோம். இந்த தௌஹீத் கொள்கை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்பது உண்மை. ஆனால் பல்வேறு பாவங்களை செய்யக்கூடிய நாம் ஒருவேளை நம்முடைய தவறை இறைவன் மன்னிக்காவிட்டால், மன்னிக்கிறேன்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம், ஆனால் ஒருவேளை இறைவன் நம்முடைய தவறை மன்னிக்காவிட்டால் நாம சில காலங்கள் நரகத்தில் கிடக்கணும் இல்லை. அந்த நரகம் என்ன சர்வ சாதாரணமானதா? குர்ஆன்ல எத்தனை வசனங்களில் இறைவன் நரகத்தை பற்றி பேசுகிறான். நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அதுல மனுஷன் கிடக்கும் பொழுது அதுல நெருப்பாலான வேதனைகள் அவனுக்கு இருந்து கொண்டிருக்கும். குல்லமா நலிஜத் ஜுலூதுகும் பத்தல்நாகும் ஜுலூதன் கைரகாலி யதூகுல் அஸாப். இப்படி நரகத்துல ஒரு மனிதன் கருகும் போதெல்லாம் அவனோடு சேர்த்து அவனுடைய தோள்கள் கருகி விடுகிறது. தோள்கள் கருகிய உடனே அல்லாஹ் என்ன செய்வானா, கருகின அந்த தோலை மாத்திட்டு வேறு ஒரு புது தோலை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கொண்டு வருவான். திரும்ப அந்த தோளும் கருகும், திரும்ப அதற்கடுத்து அதுக்கு அல்லாஹ் வேறு ஒரு தோலை மாத்துவான்.
இப்படி இறைவன் செய்து கொண்டே இருப்பான். எதற்காக? லி யதூகுல் அஸாப், அந்த மனிதன் வேதனையை உணர வேண்டும் என்பதற்காக. ஏன்னா மனிதனுக்கு அந்த வேதனையை உணரக்கூடிய அந்த நரம்புகள் அவனுடைய தோல்ல இருக்குது. அது கரிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அவனுக்கு வேதனை இருக்காது. கரியந்தண்டியும் தான் அவனுக்கு அந்த வேதனை இருந்துகிட்டு இருக்கும். அவன் என்றென்றும் அந்த வேதனையை உணர வேண்டும் என்பதற்காக, நரகத்தில் அவன் இருக்கும் காலமெல்லாம் அந்த வேதனையை உணர வேண்டும் என்பதற்காக அவனுடைய தோள்களை மாத்திக்கிட்டே இருப்போம். நல்லா சொல்றானே. அப்ப நம்மளால கொஞ்ச நேரம் கூட நரகத்தில் இருக்க முடியாது. அப்ப கொஞ்ச நேரம் கூட நம்மளால நரகத்தில் இருக்க முடியாதுன்னு சொன்னா நாம நரகத்திற்கே போக கூடாது என்று தான் ஆசைப்படணும். அப்ப நரகத்திற்கே போக கூடாது என்று சொன்னால் அதற்கு வெறுமனே கொள்கை மட்டும் போதுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டது மட்டும் அவர் நரகத்திலிருந்து முற்றிலும் விலகி இருப்பதற்கு போதுமா என்றால் அது மட்டும் போதாதுங்க. அதனால தான் நீங்க குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்த்தால் அந்த குர்ஆனுடைய வசனங்கள்ல இறைவனை நம்பி இருக்கக்கூடியவர்கள், அந்த தௌஹீத்வாதிகள் அவங்க எப்படி இந்த உலகத்தில் வாழ்வாங்க என்பதை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது வெறுமன கொள்கையை மட்டும் ஏற்றிருப்பார்கள். அதோடு மட்டும் அல்லாஹ் சொல்லல. நீங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம், வ இபாதுர் ரஹ்மான் இல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா, அந்த அளவற்ற அருளாளனுக்குரிய அடியார்கள் இருக்கிறாங்களே, இறைவனுடைய அந்த அடியார்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த பூமியில நடந்து போனாலும் பணிவாக நடந்து போவாங்க. ஏன் அல்லாஹ் இதை பத்தி பேசணும்? தௌஹீத்வாதி என்றால் வெறுமன கொள்கையில மட்டும்தான் கவனம் எடுப்பான் என்று சொல்வதோடு அல்லாஹ் விட்டு விடாமல் அந்த அளவற்ற அருளாளனுடைய அடியார்கள் அவங்க நடந்து போனாலும் அவர்கள் பணிவாக இருப்பாங்க. இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன், ஒரு மூடர்கள் அவங்களிடத்துல வந்து தர்க்கம் செய்தால் காலு சலாமா, நீங்க மூடத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நானும் பதிலுக்கு பதில் நான் உங்களிடத்துல மூடத்தனமா பேச விரும்பல என்று சலாம் சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன யபீதுன லி ரப்பிஹிம் சுஜ்ஜதௌ வ கியாமா, இன்னும் அல்லாஹ்வை நம்பக்கூடிய அந்த அடியார்கள் என்றால் யார்? இரவு நேரம் வந்து விட்டால் அந்த இரவு நேரங்களில் தங்களுடைய இறைவனுக்காகவே சிரம்பணிந்தவர்களாக இருப்பார்கள், இறைவனுக்காக நின்று வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழுகையினுடைய விஷயத்தை அல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும்? வல்லதீன யகூலூன ரப்பனா இஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், இன்னும் அந்த இறைவனுடைய அடியார்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்வார்களாம், இறைவா எங்களால நரகத்தினுடைய வேதனையை தாங்கவே முடியாது, எனவே எங்களுக்கு அந்த நரகத்தினுடைய வேதனையை விட்டும் எங்களை நீ விலக்கி வைப்பாயாக, நாங்க எந்த ஒரு தவறும் செஞ்சிடக்கூடாது, அந்த தவறு தான் எங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குது, அந்த நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்து விடக்கூடாது என்று அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்வார்களாம். யகூலூன ரப்பனா இஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், இறைவா நரகத்தினுடைய வேதனையை எங்களை விட்டும் நீ தடுப்பாயாக, இன்ன அஸாபஹா கான கராமா, ஏன்னா அந்த நரகத்தினுடைய வேதனை அது நிலையான ஒரு வேதனையாக கடுமையான ஒரு வேதனையாக இருக்கிறது என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா அதற்கு அடுத்த வசனங்கள்ல சொல்றான், இன்னும் அந்த அளவற்ற அருளாளனுடைய அடியார்கள் செலவு செய்யும் பொழுது நல்ல முறையில் அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க, வீண் விரயம் செய்ய மாட்டாங்க, கஞ்சத்தனமும் செய்ய மாட்டாங்க என்று இப்படி நீங்க அந்த வசனங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இறைவனை நம்பக்கூடிய அந்த தௌஹீத்வாதியினுடைய அடையாளமாக கொள்கையை மட்டும் அல்லாஹ் முன்னிறுத்தவில்லை, அந்த கொள்கையை தாண்டி எதையும் முன்னிறுத்துகிறான். அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன பண்புகளை அவன் கடைபிடிக்க வேண்டுமோ, என்னென்ன குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டுமோ அது போன்ற விஷயத்தையும் இறைவன் அடுக்கி சொல்வதை நாம் அந்த வசனத்துல பார்க்கிறோம். அதே போல இன்னொரு வசனம் நாமெல்லாம் அதிகமாக பயான்கள்ல கேள்விப்பட்ட வசனம், கத் அஃப்லஹல் முஃமினூன், இறைவனை நம்பக்கூடிய அந்த ஏகத்துவவாதிகள் தௌஹீத்வாதிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒருவன் இந்த உலகத்துல சரியான தௌஹீத்வாதியா இருக்கிறான்னு வைங்க, கத் அஃப்லஹல் முஃமினூன், அந்த இறைவனை நம்பக்கூடிய தௌஹீத்வாதிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள். இப்படி சொன்னான்ல அல்லாஹ். அதற்கு அடுத்து நீங்க அந்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த தௌஹீத்வாதிகள் என்றால் யார், அவங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹ் பேசுகிறான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அந்த இறைவனை அஞ்சக்கூடிய அந்த தௌஹீத்வாதிகள் தங்களுடைய அந்த இறைவனுடைய வணக்கத்தில் இறைவனை அஞ்சியவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதூன், எது வீணான காரியமோ அந்த வீணான காரியங்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் லி ஸகாத்தி ஃபாயிலூன்,
இறைவன் அவர்களுக்கு செல்வத்தை தாராளமாக வழங்கி இருந்து ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த ஜக்காத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், இன்னும் கற்பொழுக்கத்தை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவுமா மலக்கத் ஐமானுஹும், அன்றைய காலத்தில் அடிமைகள் எல்லாம் இருந்தாங்க, இன்னைக்கு அந்த அடிமைகள்லாம் கிடையாது. அப்ப அவர்கள் தங்களுடைய அடிமைகளிடத்திலேயோ அல்லது தங்களுடைய மனைவிகளை தாண்டி வேற அடுத்த எந்த விதமான தவறான காரியத்திலேயும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி வந்து அதுல கடைசில சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா ஹாலிதூன், இவர்கள்தான் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தினுடைய வாரிசுதாரர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த வசனத்தை மீண்டும் ஒரு தடவை சிந்திச்சு பாருங்க. தௌஹீத்வாதிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொன்ன இறைவன் எதை மட்டும் சொல்லல, அவன் ஷிர்க் வைக்காம இருக்கிறானே, என்னைய மட்டும் வணங்குறானே, அதனால தான் அவனுக்கு வெற்றி, இதை மட்டும் அல்லாஹ் அறிவிக்கல. அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் அவன் பின்பற்றுகிறானே, இறை தூதர் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் கேட்பென்ற ஒரு கொள்கையில் இருக்கிறானே, அந்த கொள்கையில இருக்கிறதுனால தான் அவனுக்கு அந்த வெற்றி, அதை மட்டும் அல்லாஹ் சொல்லல. அந்த கொள்கை எப்படி அவனுக்கு வெற்றிக்கு காரணமாக இருக்கிறதோ அதே போல அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில இறைவனை தொழுகக்கூடியவனாக இருக்கிறானா, தொழுகை என்ற அந்த பண்பிற்கு சொந்தக்காரனாக இருக்கிறானா, அவன் வெற்றி அடைவான். இறைவன் அவனுக்கு பொருளாதாரத்தை வழங்கி இருந்து தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வழங்கக்கூடியவனாக, ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறானா, அவன் அந்த பண்புக்கு சொந்தக்காரன். அதே போல கற்பொழுக்கத்துல ஒருவன் சரியாக நடக்கின்றானா, அவன் அந்த பண்புக்கு சொந்தக்காரன். எது வீணான காரியமோ, எது பாவமான காரியமோ, அந்த பாவமான காரியத்தை விட்டு விலகி இருக்கிறானா, அவன் அந்த பண்புக்கு சொந்தக்காரன். அப்ப வெறுமன தௌஹீத் கொள்கையை மட்டும் அல்லாஹ் சொல்லாமல் மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய அந்த பண்புகளையும் சொல்லி, இந்த பண்புகள் எவனிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய வாரிசுதாரர்களாக இருப்பாங்க, அதற்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க என்று இறைவன் எடுத்துரைக்கிறான் என்றால், அப்ப நாம இதுவரை நினைச்சிருக்கிறோமே, நாம இந்த கொள்கையில் இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் உள்ள தனிப்பட்ட சின்ன சின்ன தப்புகள் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்குவோம், இறைவன் நாடுனா அதை மன்னிச்சுட்டு போயிடுவான் என்றதை சர்வ சாதாரணமாக கடக்க நினைக்கின்றோமே, இதுதான் நம்மை இந்த கொள்கையில் தடம்புரள செய்யக்கூடிய காரணிகளாக இருக்கிறது. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இதுல தான் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. வெறுமன ஒருவன் முஸ்லிம் என்று சொன்னால் அந்த முஸ்லிம் என்பவன் கொள்கை அளவில் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை திருத்தக்கூடாது. கொள்கை அளவில் தன்னுடைய வாழ்க்கையை திருத்துவதை போல தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் தன்னுடைய அந்த விஷயங்கள் அத்துணையுமே அதுல என்னென்ன நன்மையான காரியங்கள் இல்லாம இருக்குதோ அந்த நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவனாக இருக்கணும். என்னென்ன பாவமான காரியங்கள் இருக்குதோ அந்த பாவமான காரியங்களிலிருந்து தம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும். இப்படி அந்த பண்புகள் ரீதியிலேயும் எவன் தன்னுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துகிறானோ அவன்தான் இந்த ஏகத்துவ கொள்கையை முறையாக பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த கருத்தை தான் நமக்கு பல குர்ஆன் வசனங்களும் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் சொல்லுகிறது. இன்னும் நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை எடுத்து பாருங்களேன். பயான்கள்ல பல நேரங்கள்ல எந்த ஒரு தலைப்பை எடுத்து பேசினாலும் அந்த தலைப்பை எடுத்து பேசுகிற பொழுது அந்த இறைவன் சொன்ன சட்ட திட்டத்திற்கு நபி தோழர்கள் எந்த அளவிற்கு கட்டுப்பட்டாங்க, அந்த சட்ட திட்டத்தை ஏற்று நடக்கிறதுல நபி தோழியர்கள் எந்த அளவிற்கு நடந்தாங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கைகளை எல்லாம் நிறைய இடங்கள்ல முன்னிறுத்தி பேசுவோமா இல்லையா? ஏற்கனவே இறைவன் சொன்ன சட்ட திட்டத்திற்கு மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி குறிப்பிட்டார்கள். இன்னொரு பெண்மணி ஒரு தவறு செய்தாலும் தவறு செய்த பிறகு நாம் இப்படி ஒரு தவறு செய்து விட்டோமே, எனக்கு இறைவனுடைய மன்னிப்பு வேணும், அந்த மன்னிப்பு தான் என்னை நரகத்திலிருந்து காக்கும், நான் சொர்க்கம் செல்வதற்கு அது எனக்கு போதுமானதாக இருக்கும் என்ற அந்த சஹாபிய பெண்மணி தன்னுடைய பாவ மன்னிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்று இப்படி எந்த ஒரு உரையாற்றப்பட்டாலும் அப்படி உரையாற்றப்படுகிற பொழுது அதுல சஹாபாக்களுடைய செய்திகள் மேற்கோள் காட்டப்படுது, சஹாபிய பெண்மணிகளுடைய செய்திகள் மேற்கோள் காட்டப்படுது. அப்படி மேற்கோள் காட்டக்கூடிய அளவிற்கு அந்த நபி தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார்கள் என்றால் எப்படி அவங்களால மாற்ற முடிஞ்சிச்சு? நம்மள மாதிரி வெறுமன கொள்கையில மாத்திரம் நம்ம கரெக்டா இருந்துட்டா போதும், தனிப்பட்ட அந்த கேரக்டர் ரீதியில அதெல்லாம் நாம சின்ன சின்ன தவறு செஞ்சாலும் அதெல்லாம் பெருசு கிடையாது என்ற இந்த ஒரு தன்மையை
அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு வாழ்ந்த அந்த தோழர்களிடத்தில் விதைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்குள்ள சஹாபாக்களிடத்திலேயும் சஹாபிய பெண்மணிகளிடத்திலேயும் எதை விதைக்கின்றார்கள்? கொள்கையை முதல்ல விதைச்சாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. என்னென்ன இணை வைப்பான காரியங்கள் இருக்குதோ அத்துணை இணை வைப்பிலிருந்து விலகி வந்துருங்க சொன்னார்கள். என்னைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அதையும் சொன்னார்கள். இப்படி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கொள்கையோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அந்த கொள்கையை தாண்டி பல நல்ல விஷயங்களையும் எடுத்து சொன்னார்களே, இதெல்லாம் நீங்க கடைபிடிங்க. எதுவெல்லாம் பெரிய பெரிய பாவங்களாக இருக்குமோ, எது ஒரு மனிதனை கெட்டவனாக மாற்றுமோ அந்த பாவங்களை எடுத்து கூறி அந்த பாவத்திலிருந்து விலகி வந்துருங்க, அதையும் சேர்த்து சொன்னார்களே. உதாரணத்திற்கு நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பையன். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்தவரையில அவங்க மக்காவிலேயே பிறந்து வாழ்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போன பிறகு மதீனாவுக்கு இவங்களும் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு ஒரு முஹாஜிர் என்ற ஒரு சிறப்பை பெறுகிறார்கள். இவங்க மக்காவில் இருக்கும் பொழுது பல மக்காவாசிகள் இஸ்லாத்தை ஏற்காம இருந்தாங்கல்ல. அல்லாஹ்வின் தூதருடைய பிரச்சாரம், அந்த 13 ஆண்டு கால பிரச்சாரம் மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. அப்படி 13 ஆண்டு காலம் மக்காவில் பிரச்சாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்றெடுத்தாங்க. ஒரே நாள்ல ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் வென்றெடுக்கல. கொஞ்சம் கொஞ்சமா தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? மக்களை இந்த கொள்கையை நோக்கி வென்றெடுக்கிறாங்க. இப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அன்ன நாசன் மின் அஹ்லி ஷிர்க், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, அந்த இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த மக்கள் கத்தலு ஃபஅக்ஸரு, கொலை செய்கிறார்கள், அந்த கொலைகளை அதிகம் அதிகம் செய்கிறார்கள். இன்னைக்கும் கொலை நிறைய பெருகி போயிருச்சு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு ஒப்பிடுகிற பொழுது சர்வ சாதாரணமாக எல்லாம் அடுத்தவங்களை கொலை செய்யறது அது அன்றைக்கு நிறைய இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுக்கு முன்னாடி அன்றைக்கு அந்த மக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக கொலை செய்வதெல்லாம் சர்வ சாதாரணமாக இருந்தது. இன்னும் இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, வஸனவ் ஃபஅக்ஸரு, இன்னும் அந்த ஷிர்கான கொள்கையில் இருந்த மக்கள் விபச்சாரமும் செய்தார்கள், அதிலேயும் அதிகமாக அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். சும்மா அத்தவ் முஹம்மதன், அதுக்கு பிறகு அவங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து அந்த மக்கள் சொல்றாங்க, இன்னல்லதி தகூலு வ ததுஉ, நீங்க ஒரு கொள்கையை நோக்கி எங்களை அழைக்கிறீங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்லி அழைச்சாங்கல்ல, அதை அந்த மக்கள் மேற்கோள் காட்டுறாங்க. நீங்க ஒரு கொள்கையை நோக்கி அழைக்கிறீங்களே, அந்த கொள்கை என்பது ஹஸனுன், அது உண்மையிலேயே சிறந்த கொள்கையா இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை மட்டும் சொல்லல, தௌஹீதை தாண்டி அந்த மக்கள்கிட்ட ஒழுக்க ரீதியில தவறு இருக்கும் பொழுது அந்த ஒழுக்க ரீதியிலான தவறையும் செய்யாதீங்க. அதே மாதிரி அன்றைக்கு குழந்தைகளை கொல்வது அது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிற பொழுது நீங்க அப்படி குழந்தைகளை கொல்லாதீங்க. வறியவர்களை, அவன் நல்ல பொருளாதார வசதி உள்ளவர்கள் கொடுமைப்படுத்துகிற பொழுது நீங்க அப்படி செய்யாதீங்க என்ற அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தீமைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அதனால தான் அந்த ஷிர்கான கொள்கையில் இருக்கிற மக்கள் முஹம்மது நபிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க எங்களை ஒரு கொள்கையை நோக்கி சொல்றீங்களே, அந்த கொள்கை என்பது ஹஸனுன், அது சிறந்த கொள்கையா தான் இருக்குது. நாங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம். என்ன விஷயம் எதிர்பார்க்கிறோம்? வலவ் துக்பிர்னா அன்ன லிமா அமில்னா கஃபாரத்தன், இதுக்கு முன்னாடி நாங்க செஞ்ச இந்த தவறுகள் இருக்குது, நாங்க செய்த கொலைகளாக இருக்கட்டும், எங்களிடத்துல ஏற்பட்ட அந்த ஒழுக்க ரீதியிலான அந்த காரியங்களாக இருக்கட்டும், இது போன்ற அந்த தவறுகள் எல்லாம் நிறைய இதுக்கு முன்னாடி பண்ணி இருக்கிறோம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய கொள்கையும் சரின்னு உணர்ந்துட்டோம். இப்ப நாங்க இந்த கொள்கைக்கு வரவும் தயாரா இருக்கிறோம். ஆனா நாங்க கடந்த காலத்துல செய்த அந்த தவறுகளுக்கு நாங்க இப்ப இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது, உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு இனிமே நீங்க சொன்ன அடிப்படையில் நாங்க நடந்து கொள்வது, இப்படி நாங்க நடந்துகிட்டோம்னு சொன்னா கடந்த காலத்துல நாங்க செஞ்ச தப்புகளை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவானா? அதுக்கெல்லாம் நாங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு பரிகாரமா இருக்குமா என்று அந்த மக்கள் கேட்கும் பொழுது அப்பதான் அல்லாஹ் குர்ஆனிலே வசனம் இறக்குகிறான். ஒரு ஏகத்துவவாதி, இறைவனை நம்பக்கூடியவன், அவனுடைய தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். இறைவனை நம்பக்கூடியவன் யார் என்றால் வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அவன் அல்லாஹ்வோடு வேற எந்த கடவுளையும் அழைத்து பிரார்த்திக்க மாட்டான். வலா யக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அநியாயமாக அடுத்த உயிர்களை கொல்ல மாட்டான்.
வலா யஸ்னூன், இன்னும் விபச்சாரமும் செய்ய மாட்டான் என்று சொல்லிவிட்டு ஒமை யஃப்அல் ذلك யல்கா அஸாமா, யார் இது போன்ற அந்த தீமைகளை செய்கிறானோ அவன் மறுமை நாள்ல பாவங்களை சம்பாதிக்க ஆரம்பிப்பான், அவன் மறுமையில நிறைய பாவத்திற்கு தான் சொந்தக்காரனாக இருப்பான் என்ற ஒரு வசனத்தை இறக்கிவிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், வ நஸல, இன்னொரு வசனத்தையும் இறக்கி வைக்குகிறான். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதும் மிர் ரஹ்மத்தில்லாஹ், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னுடைய அருள்ல நீங்க நிராசை அடையாதீங்க. இதுக்கு முன்னாடி பல தவறு பண்ணீங்க தான், ஆனா இப்ப நீங்க திருந்துறீங்கல்ல, இப்ப அந்த இறை தூதர் சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்கு வர்றீங்கல்ல, உங்களை இஸ்லாத்தை நோக்கி இணைத்துக் கொள்றீங்கல்ல, இப்படி இஸ்லாத்தை நோக்கி இணைத்து கொண்ட பிறகு கடந்த காலத்தில் எவ்வளவோ ஒழுக்க ரீதியில எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கிறோமே, இன்னவர குற்றங்கள் எவ்வளவோ செய்திருக்கிறோமே, இதையெல்லாம் மன்னிப்பானா, அதற்கெல்லாம் பரிகாரம் கிடைக்குமா என்று நீங்க நினைக்க தேவையில்லை. குல்யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னதும் மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளில் நீங்கள் ஒரு காலம் நிராசை அடைந்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தையும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்ததாக சஹீஹுல் புகாரியில பார்க்கிறோம். இது நமக்கு என்ன உணர்த்துது? அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு ஒருவரை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிற பொழுது என்ன சொல்லி அழைத்தார்கள்? கொள்கையை சொல்லி அழைத்தார்கள், அதுல மாற்று கருத்தல்ல. அந்த கொள்கையை சொன்னதோடு தனிப்பட்ட விஷயங்களிலேயும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த பண்பு ஒருவனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும், எந்த பண்பு ஒரு மனிதனை ஒழுக்கம் உள்ளவனாக மாற்றி காட்டும், அதையும் சொல்லி, எந்த பண்பு ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்திற்கு அது வேட்டு வைக்கக்கூடியதாக இருக்கும், அந்த தீமையையும் எடுத்து சொல்லி அந்த தீமைகளை எல்லாம் விற்று இந்த நன்மையான காரியங்களை செய்துவிடு என்று சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை இஸ்லாத்தை நோக்கி அழைத்தார்கள். அப்ப அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் கொள்கையோடு சேர்த்து இந்த பண்புகளையும் சேர்த்து சொல்லுகிறான் என்றால், அப்ப ஒரு தௌஹீத்வாதிகள் இந்த பண்புகள்ல கடைசி வரை கரெக்டா இருக்கணும், கொள்கையில உறுதியா இருக்கிற மாதிரி இதுலயும் அவன் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற ஒரு சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா? அதே மாதிரி பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட நபிமொழி, உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த நபிமொழியை அறிவிக்கிறாங்க. இந்த உபாதா பின் சாமித் அவங்க யாரு? இவங்க மதீனாவை பூர்வீகமாக கொண்டவங்க, அன்சாரி தோழர்கள்ல உள்ள ஒரு நபி தோழர். இவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் மதீனாவாசிகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் கிடைத்த பிறகுதான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்தோம். அப்படி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்து ஃபபாயஉ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் இறை தூதரிடத்துல ஒரு உறுதிமொழி கொடுத்தோம். என்ன உறுதிமொழி கொடுத்தோம்? பாயஅனாஹு அலா அன் லா நுஷ்ரிக பில்லாஹி ஷைஆ, நாங்க வந்து இறைவனுக்கு இனிமே எதையுமே இணை வைக்க மாட்டோம். இஸ்லாத்திற்கு வரக்கூடியவங்க இஸ்லாத்திற்கு வரும்போதே எப்படி உறுதிமொழி கொடுக்கறாங்கன்னு கவனிங்க. அந்த உறுதிமொழியில என்னென்ன விஷயங்களை எல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உபாதா பின் சாமித் சொல்றாங்க, நாங்க இஸ்லாத்துல இல்லாம இருந்துதான் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தோம். அப்படி இஸ்லாத்துக்கு வரும் பொழுது நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிமொழி கொடுத்தோம், அல்லாஹ்வுடைய தூதரே இனிமே நாங்க அல்லாஹ்விற்கு எதையுமே இணை கற்பிக்க மாட்டோம். வலா நஸ்னிய, இனிமே நாங்க விபச்சாரம் செய்ய மாட்டோம். வலா நஸ்ரிக, இனிமே நாங்க திருட மாட்டோம். வலா நக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், இறைவன் புனிதப்படுத்தி இருக்கிற, இறைவன் தடை செய்திருக்கிற ஒரு மனிதனுடைய உயிர்களை இன்னும் நாங்க கொள்ள மாட்டோம். வலா நன்தகிப, நாங்க அநியாயம் அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு ஃபல் ஜன்னத்து இன் ஃபஅல்னா ذلك, இது போன்ற அந்த விஷயங்கள்ல நாங்க கரெக்டா இருந்துட்டோம்னா எங்களுக்கு மறுமையில சொர்க்கம் கிடைக்கும். இறை தூதரே நாங்க இப்போ உறுதிமொழி கொடுக்கிறோம், இந்த கொள்கையில கடைசி வரை நிலைத்திருப்பதை போல, இறைவனுக்கு யாரையும் இணை கற்பிக்க மாட்டோம் என்று நாங்கள் சொல்வதை போல, இனிமே திருடக்கூடிய அந்த கெட்ட பழக்கம் எங்கள்கிட்ட இருக்காது, விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த கெட்ட பழக்கம் எங்கள்கிட்ட இருக்காது, பிறர் பொருளை அபகரிப்பது அது எங்கள்கிட்ட இருக்காது, அநியாயமாக அடுத்த உயிர்களை கொலை செய்வது அந்த பண்பு எங்கள்கிட்ட இருக்காது என்று அவ்வளவையும் சொல்லி, இதை நாங்க செஞ்சோம்னா நாங்க மறுமை நல்ல சொர்க்கத்துக்கு போகணும் என்று அதையும் அந்த நபி தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோமே. அப்ப இதையெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தால், முஹாஜிர் சஹாபாக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்சாரி தோழர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி,
அவர்கள் இஸ்லாத்திற்கு வரும் பொழுதே நாங்கள் கொள்கையை மட்டும் பின்பற்றுவோம், மற்ற எங்க தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லாமல், நாங்கள் இந்த கொள்கையை பின்பற்றுவதை போல எங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களிலேயும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம். நல்ல பண்புகள் நாங்கள் கடைசி வரை கடைபிடிப்போம், அதுல இருந்து தடப்புரள மாட்டோம் என்ற செய்தியை சேர்த்து அல்லாஹ்வின் தூதர்கிட்ட சொல்றாங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் அந்த இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்கினார்கள். இன்னும் ஹதீஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள் மட்டுமல்ல, சஹாபிய பெண்மணிகளும் இஸ்லாத்தை ஏற்று வருகிற பொழுது அவங்களும் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட உடன்படிக்கை கொடுத்தாங்க. சேம் இதே விஷயம்தான். இனிமே நாங்க இணை கற்பிக்க மாட்டோம், நாங்க திருட மாட்டோம், நாங்க விபச்சாரம் செய்ய மாட்டோம், அடுத்தவங்க மேல அவதூறு சொல்ல மாட்டோம், இனிமே ஒரு உயிர் அநியாயம் நாங்க கொள்ள மாட்டோம் என்ற அந்த பெண்களும் இஸ்லாத்தை ஏற்கிற பொழுது இந்த நல்ல பண்புகளை எல்லாம் இனிமே நாங்க கடைபிடிப்போம் என்று சேர்த்து ஒரு உறுதிமொழி வழங்குகிறாங்கன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை இப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்க. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவங்க இந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது, இந்த மக்களை ஏகத்துவ கொள்கையை நோக்கி அழைக்கிற பொழுது வெறுமன கொள்கையை மட்டும்தான் சொன்னாங்களா? மக்காவில் கடுமையான எதிர்ப்பு, இறை தூதருடைய பிரச்சாரத்தை அந்த மக்கள் ஏற்க முன்வராத ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கபிலிஹி அஃபலா தஅகிலூன். இதுக்கு முன்னாடி நான் உங்களிடத்துல தானே வாழ்ந்தேன், நான் என்ன தனியா வானத்திலிருந்து குதித்து வந்தவனா அல்லது வேற ஒரு நாட்டிலிருந்து இங்க அடைக்கலம் தேடி வந்தவனா? மக்காவில் தானே நான் வாழ்ந்தேன். 40 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்களே, 40 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பல நல்ல பண்புகளை பார்த்தீங்களே, அப்படின்னு உங்களிடத்துல தான் நான் வாழ்ந்து காட்டி இருக்கிறேன். நான் பொய் சொன்னதுண்டா, ஏதேனும் தவறான காரியம் செய்ததுண்டா? ஏன் என்னுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க? நான் இதற்கு முன்னாடி எந்த ஒரு தவறும் சொல்லாமல் இருக்கும் பொழுது இப்ப நான் இறைவனுடைய தூதர் என்று சொல்வது இது மட்டும் எப்படி பொய்யாக இருக்கும்? இது எப்படி இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி நான் சொல்லி இருப்பேன் என்று கடந்த கால தன்னுடைய வாழ்க்கையவே அல்லாஹ்வுடைய தூதர் முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்யறாங்களே. இப்படி நாம நம்ம வாழ்க்கையை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நாம நடந்திருக்கிறோமா? இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு சில சகோதரர்களை நாங்க பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? நாங்கள்லாம் ஆரம்ப கால தௌஹீத்வாதி, உண்மையிலே ஆரம்ப காலத்தில் இந்த கொள்கைக்கு வந்திருப்பாங்க. நாங்களெல்லாம் இந்த பிரச்சாரத்தை செய்யும் பொழுது இன்னைக்கு நீங்க பயான ஈஸியா ஒரு இடத்துல நடத்திட்டு போயிடுறீங்க. ஆண்களுக்கு பெண்களுக்கு எவ்வளவு பேரை திரட்டுறதுனால ஈஸியா நீங்க நடத்திட்டு போயிடுறீங்க. ஆனா நாங்க பிரச்சாரம் செய்யும் போதெல்லாம் கடுமையான எதிர்ப்பு வந்தது, நிறைய நெருக்கடிகள் வந்தது. பிரச்சாரம் செய்தாலே எங்களை நைய புடைக்கக்கூடிய மக்களாகத்தான் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலத்திலேயே நாங்க ஏகத்துவத்தை பிரச்சாரம் செஞ்சோம். சரி, நீங்க ஏகத்துவத்தை பிரச்சாரம் செஞ்சீங்க, எல்லாம் சரிதான். இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஆரம்பத்தில் பிரச்சாரம் செய்ததை போலவே இன்றைக்கும் அந்த ஏகத்துவத்திற்காக பாடுபடக்கூடிய நபர்களாக இருக்கணும் இல்ல? இப்படி ஆரம்பத்தில் இந்த கொள்கைக்காக பாடுபட்ட எத்தனையோ பல சகோதரர்கள் அவங்களுடைய இன்றைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அதுல இன்றைக்கு புதிதாக இந்த கொள்கைக்கு வரக்கூடியவங்களுக்கு ஏதேனும் முன்மாதிரியாக அவர் திகழ்கிறாரா என்று பார்த்தால் பல தீமைகளுக்கு சொந்தக்காரர்களாகத்தான் நாம திகழக்கூடிய ஒரு நிலை இருக்குது. மறுக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையை அப்படியே ஒரு ரோல் மாடலாக வைத்து பிற ஆட்கள் இந்த கொள்கையை வரக்கூடிய அளவிற்கு தான் நாம நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தியவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில பல தீமையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மக்களாக அப்படித்தான் இருக்கிறோமா? இன்னும் சொல்ல போனால் ஒரு சில சகோதர சகோதரிகளிடத்தில் இருக்கக்கூடிய சில காரியங்கள், அவங்க ஒரு பக்கம் தங்களை தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சில கெட்ட பண்புகள் பிற நபர்கள் இந்த கொள்கைக்கு உள்ள வர்றதுக்கே தயக்கம் காட்டக்கூடிய அளவிற்கு, இந்த கொள்கைகளை இணைவதற்கே முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு சில நம்மளுடைய கெட்ட பண்புகள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து சொன்னால் அதை பார்த்து பிற மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு, அப்ப இப்படித்தானே சில தவறுகளை நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுதான் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொள்கையை விட்டு விலக்கி கொண்டு போய்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் தௌஹீத்வாதிகள் நாம சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன தவறுகள் இருக்கிறதோ அத்துணை தவறுகளிலிருந்து நாம விலக கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, அப்படி என்னென்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைக்குரியதா இருக்குது, நாம எதிலெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய விஷயமா இருக்குது என்று நீங்க எடை போட்டு பார்த்தீங்கன்னா அதுல முதலாவது இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவைத்தான் பின்பற்றணும். அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் எதை கற்றுத்தந்தாங்களோ அதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படை. அதைத்தானே நம்ம மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்கிறோம். இப்படி பிரச்சாரம் செய்யக்கூடிய நாம சில நிகழ்வுகளில் போய் கலந்துக்கிடுறோம். எப்படிப்பட்ட நிகழ்வுகளா இருக்குது?
மார்க்கத்துக்கு மாற்றமான வரதட்சணை வாங்கி ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைங்க, அந்த வரதட்சணை கல்யாணத்தில் போய் உட்கார்ந்துட்டு வர்றோம். பெண்ணு வீட்டு விருந்து போட்டு ஒரு திருமணம் நடக்குதுன்னு வைங்க, அதை புறக்கணிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நாமே அது போன்ற கல்யாணத்திற்கெல்லாம் சர்வ சாதாரணமா போயிட்டு வர்றோம். இன்னும் மார்க்கத்திற்கு மாற்றமான இதர பிதஅத்தான காரியங்கள் ஒரு திருமணத்தில் நடக்குதுன்னு வைங்க, இதெல்லாம் சின்ன சின்ன பிதஅத்து தானே, நாம பின்னாடி அவங்களை சொல்லி திருத்திக்கலாம் என்று சொல்லி அந்த பிதஅத்தான காரியத்தில் போய் கலக்கக்கூடியவர்களாக இப்படி எத்தனை விஷயங்கள்ல நாம நடந்துகிட்டு இருக்கிறோம். சில நேரங்கள் நாம பிரச்சாரம் செய்யும் பொழுதே மக்கள் கேட்கிற கேள்வி என்ன, நீங்க பிரச்சாரம் செய்யறதெல்லாம் சரி, ஆனா இன்னைக்கு உங்க கொள்கையில உள்ளவங்க அதைத்தான் பின்பற்றுறாங்களா? வரதட்சணை வாங்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா உங்க கொள்கையில உள்ளவங்க இன்றைக்கு வரதட்சணை எதிர்பார்க்கிறாங்களே. வெளிப்படையாக அவங்க கேட்காவிட்டாலும் அவங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைக்கு கல்யாணம் நடத்துற பொழுது எப்படியாவது பெண் வீட்டுக்காரங்க போட மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கிறாங்களே, இது நியாயமா? வரதட்சணை கூடாதுன்னு எவ்வளவோ பேசுறீங்க, ஆனா பேசக்கூடிய உங்க கொள்கையில உள்ளவங்க எத்தனை பேர் அந்த வரதட்சணை கல்யாணத்துல போய் பங்கெடுக்கிறாங்களே, அது நியாயமா? பெண் வீட்டு விருந்து கூடாது, இன்னும் மண்டப செலவு நீங்க நிறைய காசு செலவழிச்சு கல்யாணம் முடிச்சா அல்லாஹ்வுடைய பரக்கத்தெல்லாம் இருக்காது, குறைந்த செலவுல நடத்தணும்னு சொல்றீங்க, ஆனா உங்க கொள்கையில உள்ளவங்க இன்றைக்கு எவ்வளவோ பல லட்சங்களை செலவழிச்சு கல்யாணம் முடிக்கிறாங்களே, அது நியாயமா? மக்கள் கேட்கிறாங்களா இல்லையா? அப்போ ஒரு சரியான கொள்கையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற நாமே, நம்மளுடைய வாழ்க்கையவே ஒரு முன்னுதாரணமாக எடுத்து காட்ட வேண்டிய இடத்துல இருக்கிற நாமே, இது போன்ற ஒரு பாவமான காரியத்திற்கு, மார்க்கம் தடுத்த காரியத்திற்கு நாம துணை போகக்கூடிய நபர்களாக நாம இருந்தோம்னா, நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களையும் அது போன்ற காரியங்களுக்கு நாம அனுப்பிச்சு வச்சோம்னா, அப்ப இது நம்ம கொள்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வர்றோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஸலாஃபுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். 3 தன்மைகள் இருக்குது. அந்த 3 தன்மை யாரிடத்துல இருக்குதோ அவங்க தான் ஈமானுடைய சுவையை சுமைக்க முடியும். என்ன சொல்றாங்க? 3 காரியம் இருக்குது. அந்த 3 காரியம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் ஈமானுடைய சுவையை சுவைக்க முடியும். 3 காரியம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒன்னு என்ன? ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட நேசத்திற்குரியவர்களாக மாறணும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வரதட்சணை கல்யாணம், அண்ணன் வீட்டு கல்யாணம், தம்பி வீட்டு கல்யாணம், மாமா வீட்டு கல்யாணம், மச்சா வீட்டு கல்யாணம், அக்கா வீட்டு கல்யாணம், மாமி வீட்டு கல்யாணம்னு போறோமே, அப்ப நமக்கு மாமி பெருசா தெரிகிறாங்க, மச்சான் பெரிதாக தெரிகிறார், குடும்பத்தில் உள்ள உறவுகள் பெருசா தெரிகிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அல்லாஹ் தான் மற்ற எல்லாத்தையும் விட அதிகம் நேசிக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். இறை தூதர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற நபர்களை விட அதிகம் நேசம் காட்டப்படுகிற ஒரு நபராக இருக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அப்ப அதுக்கு நேர் மாத்தமா இன்றைக்கு நாம நடக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி 2வது சொல்றாங்க, வ யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். இந்த உலகத்துல ஒருவன் அடுத்தவனை நேசிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காகத்தான் அடுத்தவனை நேசிக்கணும். பாவமான காரியம்லாம் நடக்கும் பொழுது அங்கெல்லாம் போய் நின்னுட்டு நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறதுனா என்ன? ஒண்ணு அங்க பாவம் நடக்கும் போது தடுக்கணும். நம்ம தடுப்பதற்குரிய அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தால் நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்துறீங்கன்னு வைங்க, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லது அதிகாரம் இல்லாட்டாலும் நான் நாவால எடுத்து சொல்லி அதை தடுப்போம்னு நீங்க போறீங்கன்னு வைங்க, அது அல்லாஹ்வை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதையும் செய்யாம ரசூலுல்லாஹ் 3வது சொன்னாங்களே, ஒரு தீமையை பார்த்து நாவாலும் தடுக்க முடியாம யார் உள்ளத்தால வெறுத்து ஒதுங்குறாங்களோ அதுதான் ஈமான்ல பலகீனமான படித்தரம்னு சொன்னாங்களே. ஆனா இன்னைக்கு அதை கூட கடைபிடிக்காம அதுல கூட்டத்தோடு கூட்டமா நாமளும் ஒரு ஆளா போய் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சிகளை போய் சிறப்பிச்சுட்டு வர்றோம்னா இதுதான் நாம அல்லாஹ்வுக்காக அவங்களை நேசிக்கிறோமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. அடுத்து 3வது சொல்றாங்க, வ ஐ யக்ரஹ ஐ யஊத ஃபில் குஃப்ரி கமா யக்ரஹ ஐ யுக்தஃப ஃபின்னார். ஒருவரை நெருப்பில் தூக்கி போடப்படுவதை எப்படி அவர் வெறுப்பாரோ அதே போல குஃப்ரிலிருந்து திரும்பி வந்த பிறகு மீண்டும் அந்த குஃபரை நோக்கி போறதை வெறுக்கணும். ஆரம்பத்தில் எதுனே தெரியாம பல தப்புகளை பண்ணி இருப்போம். ஆனா என்றைக்கு அது தவறுகள் என்று உணர்த்தப்பட்ட பிறகு, இது மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லை என்று உணர்த்தப்பட்ட பிறகு, இது ஈமானுக்கு அழகல்ல என்று உணர்த்தி காட்டிய பிறகு மீண்டும் பழைய பாதையை நோக்கி திரும்பி செல்வதை, ஒருவன் தான் நெருப்பில் தூக்கி போடப்படுவதை வெறுப்பதை போல வெறுக்கணும்னு சொன்னாங்களே. அப்ப இன்றைக்கு எவ்வளவு விஷயங்கள். உதாரணத்துக்கு தான் அந்த வரதட்சணை கல்யாணத்துல போய் கலந்துக்கிறது.
இதே மாதிரி எத்தனையோ பல விஷயங்கள் மார்க்கம் தடுத்த சபைகள்ல எதுல போய் கலந்து கொள்ளவே கூடாது என்று மார்க்கம் அனுமதித்திருக்கிறதோ அதுல போய் கலந்துக்கிடுறோமே. ஒரு பக்கம் அப்படியும் கலந்துக்கிட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் நாங்கள்லாம் எவ்வளவு பெரிய தௌஹீத்வாதி தெரியுமா, நாங்கள்லாம் தன்னந்தனி ஆளாக எவ்வளவு பிரச்சனை சந்திச்சோம் தெரியுமா, நாங்க பிரச்சாரத்திற்கு எவ்வளவு அடி வாங்கினோம் தெரியுமா, ஆரம்பத்தில் எவ்வளவோ அடி வாங்கினீர்களே, அடி வாங்கி அந்த பிரச்சாரத்தை வளர்க்கிறோம் என்று சொல்றீங்களே, ஏன் இன்றைக்கு அந்த பிரச்சனை உங்களால எதிர்கொள்ள முடியல? அதே தவறத்தான இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதே மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்தை தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை புறக்கணிப்பதற்கு நமக்கு ஏன் உள்ள தோணமா இருக்குது? அப்ப அந்த கொள்கையிலிருந்து தடம் புரண்டது அதுதான ஒரு காரணமா இருக்குது. அப்ப இன்றைக்கு கொள்கையிலிருந்து நம்மை தடபுரள செய்வது இப்படி சில விஷயங்கள் மார்க்கம் தடுத்து இருக்கிற எதுல போய் கலந்து கொள்ள கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அது போன்ற பாவமான தீமையான சபைகள்ல போய் கலந்து கொள்வது, இது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொள்கையிலிருந்து தடம்புரள செய்கிறது. அடுத்து இரண்டாவது, நம்மை கொள்கையிலிருந்து தடம்புரள செய்யக்கூடிய விஷயங்கள்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. இது பல சகோதரர்கள்ட்ட இருக்காது, ஆனா ஒரு சில சகோதரர்கள் இதற்கு ஆளாகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஸ்னி ஜானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன். ஒருவன் விபச்சாரம் செய்யறான்னு வைங்க, அவன் இறைவனை நம்பிய நிலையில இருந்துட்டு ஒரு முஃமினா இருந்துட்டு அந்த தப்பு பண்ண மாட்டான். அடுத்து சொல்றாங்க, வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமினுன். ஒருவன் தண்ணி அடிக்கிற மது குடிக்கிறான், அவன் தன்னை முஃமினாக இருந்து கொண்டு அந்த காரியத்தை பண்ண மாட்டான். ஏன்னா இந்த காரியம் ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான்னு வைங்க, போத பழக்கத்துக்கு தன்னை இணைச்சுக்கிடுறான்னு வைங்க, அவன் ஈமான்ல இருந்து வெளியே வந்துட்டு தான் அந்த கெட்ட ஒரு விஷயத்தை செய்யறான். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, வலா யஸ்ரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமினுன். ஒருவன் திருடுகிறான் என்றால் அவன் திருடும் பொழுது முஸ்லிமாக முஃமினாக இருந்து கொண்டு அந்த தப்பு பண்ண மாட்டான். அடுத்து சொல்றாங்க, வலா யன்தஹிபு நுஹபத்தன் யர்ஃபஉ நாஸ் இலைஹி ஃபீஹா அப்சாரஹும் ஹீன யன்தஹிபுஹா வஹுவ முஃமினுன். மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருவன் தனக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை அபகரிச்சுட்டு போறானே, சில ஆட்கள் மக்களுக்கு தெரியாம எடுத்துட்டு போனா திருட்டுல உள்ளது. இது என்ன, இவன் பெரிய இடத்துல இருப்பான், பெரிய அதிகாரம் மிக்கவனா இருப்பான், அநியாயமா அடுத்தவனுடைய இடத்தை அபகரிப்பான், அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை அபகரிப்பான். மக்கள் எல்லாம் பார்க்கறாங்க, இவன் இப்படி அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படுறானே, இப்படி அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படுகிறான் என்று பிற மக்கள் அறியக்கூடிய நிலை இருந்தும் அந்த தப்பிலிருந்து விலகணும் இல்ல. ஆனா அப்படி விலகாம எவன் அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்கின்றானோ அவன் முஃமினாக இருந்து தௌஹீத்வாதியாக இருந்து அந்த காரியத்தை பண்ண மாட்டான் இப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப இந்த நபிமொழி நமக்கு என்ன சொல்லுகிறது? இதுல சொல்லப்பட்டு இருக்கிற அந்த கெட்ட பண்புகள் ஒருவனை இந்த தௌஹீத் கொள்கையிலிருந்து வெளியேற்றுது. அவன் தௌஹீத் கொள்கையில இருந்துட்டு இந்த ஒரு காரியத்தை பண்ண மாட்டான் என்று நமக்கு வழிகாட்டுது. ஆனா இன்னைக்கு நம்ம நிலைகள் எப்படி இருக்கிறது? நாம எல்லாத்திலையுமே இன்றைக்கு கரெக்டாகத்தான் இருக்கிறோமா? ஒரு சில விஷயங்களில் வேண்டுமானால் கூடுதல் குறைவாக இருக்கும், ஒரு ஆள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறாருன்னு இன்னொருவற்றை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இப்படித்தான் இருக்குதே ஒழிய இது போன்ற விஷயங்கள்ல என்ற எந்த தவறுகளும் இல்லை. நான் எல்லா விஷயத்திலேயும் என்னுடைய பண்புகள் ரீதியில என்னுடைய குணாதிசயங்கள் ரீதியில நான் அனைத்து விஷயங்களிலும் சரி செய்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுல இருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு சில தௌஹீத்வாதிகளை பார்க்கிறோம், ஒரு பக்கம் தௌஹீத் பிரச்சாரம் நல்ல முறையில பேசுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பீடி பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, நம்ம பிடிக்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியலையே, யாருக்கும் தெரியாம நம்ம போய் கப்பு கப்புன்னு பிடிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு அவன் நினைக்கிறாங்க. ஆனா அவன் பீடி பிடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது அது ஊர் உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டுடுறாங்க. இப்படி சில ஆட்களை பார்க்கிறோமா இல்லையா? சில தவறுகள் செய்யறாங்க, அந்த தவறுகள் அடுத்தவங்க பார்க்கலையே, அல்லாஹ் நம்மளை கவனிக்கிறான் அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, ஒருவன் ஒரு தவறுகள் செய்கிற பொழுது அவன் இறை நம்பிக்கையாளனாக இருந்துட்டு அந்த தவறு செய்யறது இல்ல, அந்த பாவமான காரியங்கள் ஒருவனுடைய உள்ளத்திலிருந்து அந்த இறை நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றுறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நபிமொழிகள்ல குறிப்பிட்டாங்களே, அந்த நபிமொழிகளை எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் யாரும் இல்லல்ல, தெரிஞ்சவங்க யாரும் இல்லல்ல, நாம் இந்த தப்பை சாதாரணமா பண்ணிட்டு போயிருவோம். இன்னும் சொல்ல போனால் சில சகோதரர்கள் பீடி சிகரெட் என்பதையும் தாண்டி ஆரம்பத்தில் இந்த கொள்கையில இருந்தவங்க, இந்த கொள்கைக்காக பாடுபட்டவங்க, சில ஆட்கள் மதுவுல போய் விழுந்தவர்களையும் இன்றைக்கு ஒரு சில நபர்களை பார்க்க முடியுதில்லை. ஒட்டுமொத்த ஆட்களை சொல்லல, ஒரு சில நபர்கள்ட்ட இந்த கெட்ட பண்புகள் பார்க்க முடியுதில்லை. அப்ப அது போன்ற அந்த கெட்ட பண்புகள் நம்மளை இந்த கொள்கையிலிருந்து வெளியேற்றுதுன்னா அதுக்கு என்ன காரணம்?
நாம நம்மளையும் அறியாம ஒரு விஷயத்தை மனசுல வச்சிருக்கிறோம், இந்த கொள்கை நம்மளை எப்படியாவது சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துரும், சொர்க்கத்துக்கு கொண்டு வரும் தான். ஆனா இந்த பாவங்கள் நம்மளை நரகத்துல கொண்டு போய் தள்ளுமே, அதை மன்னிச்சாதான் நாம நரகத்துல போய் விழாம சொர்க்க வர முடியுமே. இறைவன் அந்த பாவங்களை மன்னிக்காவிட்டால் நாம் செய்த பாவத்திற்கு தகுந்த தண்டனை நரகத்தில் பெற்றுவிட்டு அதற்கடுத்து தான் நம்மள்ட்ட கொள்கை இருந்துச்சுன்னா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு வருவான். அப்ப நாம் அந்த நரகத்துல கொஞ்சமாவது வேதனை அனுபவிக்க முடியுமா? கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் நான் இங்க வேதனை அனுபவிச்சுட்டு போறேன் என்று சொல்ற அளவுக்கு தான் அந்த நரக வேதனை இருக்குமா? அப்ப இந்த ஒரு சிந்தனை இன்றைக்கு நம்மளுடைய மக்களுக்கு வரமாட்டேங்குது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த மக்களை உருவாக்கும் பொழுதே இது போன்ற அந்த மக்களுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு பண்படுத்த முடியும், அவங்களை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்த முடியும். ஒருவன் உள்ளத்தளவுல ஒரு தவறு செய்ய நினைக்கிறான் என்றால் அவனை அந்த தவறிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கான வழி என்ன என்பதையும் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த சமுதாயத்தை உருவாக்கினாங்க. உதாரணத்திற்கு எடுத்து பார்த்தால் முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 22,211வது செய்தியாக ஒரு நபிமொழி பதிவு செய்யப்படுகிறது. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த நபிமொழியை அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இன்ன ஃபதன் ஷாபன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு இளைஞன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார். கொள்கை ஏத்துக்கிட்டவர் தான், இஸ்லாத்தை பின்பற்றுறவர் தான். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட வர்றாரு. வந்து அந்த இளைஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களிடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இஅதன் லி பிஸ்ஸினா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்க. விபச்சாரம் செய்யக்கூடாது, இதுதான மார்க்கத்தினுடைய அடிப்படை. ஒருவன் இஸ்லாத்திற்கு வரும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் பையத்து எடுக்கும் பொழுதே வலா நஸ்னிய, இனிமே நாங்க அந்த விபச்சார குற்றத்தில் ஈடுபட மாட்டோம். இதுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட அந்த தப்பு இருந்தாலும் இனிமே நாங்க அந்த தப்பு செய்ய மாட்டோம் என்று சொல்லித்தான் ஆண்களிடத்திலேயும் உடன்படிக்கை எடுத்தார்கள், பெண்களிடத்திலேயும் உடன்படிக்கை எடுத்தார்கள். ஆனா அந்த இளைஞர் வந்து என்ன கேட்கிறாரு? அல்லாஹ்வின் தூதரிடத்துல இஅதன் லி பிஸ்ஸினா, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு நீங்க அலோ பண்ணுங்க, அனுமதி கொடுங்க. இங்க இருக்கிற மக்களுக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. கோபம் வந்து மக்கள் அந்த நபரை நெருங்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க என்னை அவரை நெருங்க விடுங்க, யார் எதுவும் செய்யாதீங்க என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க அந்த நபருக்கு அருகில போய் அமர்ந்து அவருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, துஹிப்புஹு லி உம்மிக, உணர்த்துறாங்க. அவர் வந்து ஒரு தப்பு செய்யன்னு நினைக்கிறாரு, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்டயே நாம வந்து ஃபத்வா கேட்டு அவங்க மூலமாகவே நாம இது தவறு செஞ்சுக்குவோம் என்று அந்த இளைஞர் நினைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த நேரத்துல கூட சரி இவரை நம்ம உள்ளத்தளவுல பண்படுத்த வேண்டி இருக்குது, இந்த தீமையினுடைய விபரீதத்தை உணர்த்த வேண்டி இருக்குது, இது அவன் சார்ந்திருக்கிற அந்த கொள்கைக்கு இடைஞ்சலான ஒண்ணு, இறைவனை நம்பக்கூடிய அந்த இறை நம்பிக்கைக்கு இடைஞ்சலான ஒண்ணு என்பதை எப்படி ரசூலுல்லாஹி உணர்த்துறாங்க? துஹிப்புஹு லி உம்மிக, உன்னுடைய தாயின் இடத்துல அந்த கெட்ட தன்மையை நீ விரும்புவியா? உன்னுடைய தாய் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறாங்க, அதுக்கு உனக்கு ஆசை இருக்குமான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, லா வல்லாஹி, இல்ல அல்லாஹ்வின் தூதரே, இறைவன் மீது ஆணையாக நான் அப்படி விரும்ப மாட்டேன். இன்னும் சொல்லுகிறார், வலன்னாசு யுஹிப்புனஹும் லி உம்மஹாத்திஹிம், எந்த ஆண்களும் தங்களுடைய தாய் இது போன்ற ஒரு தவறான காரியத்தை செய்யணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த நபர்கிட்ட அடுத்து கேட்கறாங்க, அஃபத் உஹிப்புஹு லி உஹ்திக, உன்னுடைய சகோதரி இந்த தப்பை செய்ய நினைக்கிறியா? நீயும் அந்த சகோதரியும் ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்தவர்கள் தானே, நீ அந்த தப்பு செய்ய ஆசைப்படுற, நீ அந்த தவறு செய்யறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்கிற. இப்போ உன்னுடைய சகோதரி இந்த ஒரு தவறு செய்ய நினைக்கிறாங்க, அப்படி தவறு செய்ய நினைச்சாங்கன்னா நீ அதை விரும்புவியா, ஆசைப்படுவியா, அதை ஆதரிப்பியா என்று கேட்கும் பொழுது அப்போ அந்த நபர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே நான் அதை ஆசைப்பட மாட்டேன். யாருமே தன்னுடைய சகோதரிகள் இது போன்ற அந்த தவறான காரியத்தில் போகக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க இந்த தோழர்கிட்ட கேட்கறாங்க, அஃபத் உஹிப்புஹு லி அம்மதிக, உன்னுடைய மாமி இது போன்ற காரியத்தை செய்யறதுக்கு ஆசைப்படுவியா? உன்னுடைய சின்னம்மா இந்த மாதிரியான காரியத்தை செய்யறதுக்கு ஆசைப்படுவியா? அப்ப இதையெல்லாம் உணர்த்தும் பொழுது அப்ப அடுத்தவங்க இந்த காரியத்தை நமக்கு தெரிஞ்சவங்க தான், தாய் நம்மளை பெற்றெடுத்தவங்க தான், சகோதரி நம்மை போன்று ஒரு தாயினுடைய வயிற்றில் வந்தவங்க தான், நம்முடைய மாமி நம்ம சின்னம்மா எல்லாம் நம்ம உறவுக்காரங்க தான். ஆனா அவங்க அந்த தப்பு செய்யறதுக்கு அது நமக்கு பிடிக்காமல் இருக்கும் பொழுது நம்ம எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து கேட்டோம்? இப்படி நாம கேட்டிருக்க கூடாது இல்ல, இது ரொம்ப தவறான விஷயமாச்சே என்ற அந்த சஹாபியை உணர்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு புரிய வைத்து விட்டு கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹும்ம யுக்ஃபிர் தன்ப, இறைவா இவருடைய இந்த தவறை நீ மன்னித்து விடு. விபச்சாரம் செய்யணும்ன்ற ஒரு ஆசை அவர்கிட்ட வந்துச்சு இல்ல,
இந்த தவறை நீ அவருக்கு மன்னித்து விடு. வத்ஹீர் கல்பா, அவருடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்தி விடு. வஹஸ்ஸின் ஃபர்ஜ, அவருடைய அந்த கற்பொழுக்கத்தில் கடைசி வரை பேணக்கூடியவராக அவரை நீ ஆக்கிவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அந்த நபி தோழரை பார்த்து சொல்றாங்க. திரும்ப அதுக்கடுத்து அந்த ஹதீஸ்ல கடைசியில பார்க்கிறோம், ஃபலம் யகுன் பஅத தாலிகல் ஃபதா, அதற்கு பிறகு அந்த நபி தோழருடைய நிலை எப்படி இருந்துச்சு, எல்தஃபிது இலா ஷைஇன், அந்த விபச்சாரம் மட்டும் இல்லை, அந்த விபச்சாரத்தினுடைய சாயல்களாக என்னென்ன இருக்குமோ, ஒருவன் விபச்சாரத்தில் போய் தள்ளக்கூடிய காரணிகளாக என்னென்ன இருக்குமோ, எந்த ஒரு காரணிகளிலேயும் தன்னை ஈடுபடுத்தாத நபராகத்தான் நாங்க அவரை பார்த்தோம். அதற்கடுத்து அவர் அதை வெறுக்கக்கூடிய நபராக மாறிவிட்டார் என்று நாம் அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோமே. அப்ப இது நமக்கு என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை எந்த அளவிற்கு அந்த தீமையிலிருந்து விலகி கொண்டு வருவதற்காக, அவங்களுடைய உள்ளத்தில் அதனுடைய அந்த தீமையை உணர்த்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு விஷயத்தை கடைபிடிக்கிறாங்களே. என ஒரு தௌஹீத்வாதி என்பவன் வெறுமனே கொள்கையில மாத்திரம் கரெக்டா இருந்து விட்டு இந்த தவறுகள் செய்கிறான் என்றால் இது அவனை மறுமையில் நரகத்தில் கொண்டு போகுது, இது அவனுடைய மறுமை வெற்றிக்கு அது ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு விஷயங்களையும் கவனித்து சொன்னார்களே. அப்ப இதையெல்லாம் நீங்க நம்மளுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்மள்ட்ட சில ஆட்கள்ட்ட இது போன்ற தவறுகள் இருக்கலாம், அல்லது வேறு சில விஷயங்கள் ஒழுக்க ரீதியிலான காரியத்திலிருந்து நாம விலகி வந்திருந்தாலும், பீடி பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது என்ற அந்த கெட்ட விஷயத்திலிருந்து விலகி வந்திருந்தாலும் வேறு சில காரியங்கள் எப்படி இருக்கும், அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்போம். இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்குதா இல்லையா? குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, தௌஹீத் குடும்பம் தான், தௌஹீத் குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. ஏன் சண்டை? தம்பியாக இருக்கிறவர் கொஞ்சம் விவரமுள்ள ஆளா இருந்தா அண்ணனுடைய இடத்துல கொஞ்சம் இடத்தையும் எடுத்துக்கொள்வது பார்க்கிறோமா இல்லையா? அல்லது அண்ணன் கொஞ்சம் விவரக்கார ஆளா இருக்கிறாங்க, தம்பி ரொம்ப வெகுளியா இருக்கிறாங்கன்னு வைங்க, தம்பிக்கு போகக்கூடிய அந்த பங்கு அந்த வாரிசுரிமை என்ற அடிப்படையில் இறைவன் என்ன சட்டத்தை சொல்லி இருக்கிறானோ அந்த சட்டப்படி தன்னுடைய சகோதரனுக்கு கிடைக்காம முழுக்க முழுக்க அண்ணனை அபகரிக்கிற மாதிரி. இன்னும் சில இடங்கள்ல ஆண்கள் மட்டும்தான் விவரக்கார ஆள் மாதிரி, பெண்களுக்கு எந்த விவரமே இல்லை, இஸ்லாமிய மார்க்க பெண்களுக்கு வாரிசுரிமையை கொடுக்கல என்று நினைத்து கொண்டு பெண்களுக்கு போகக்கூடிய அந்த வாரிசுரிமையை பறிக்கக்கூடியவர்களாக. அப்ப அதெல்லாம் மார்க்கத்தில் கூடாதுன்னு தெரியுதா இல்லையா? நீங்க அந்த வாரிசுரிமையினுடைய வசனத்தை எடுத்து பாருங்களேன். சூரத்து நிசாவுல 11வது வசனம் 12வது வசனம் அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல கடைசியில் அல்லாஹ் சொல்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகளெல்லாம் இறைவன் விதித்த வரம்புகள். ஆணுக்கு எவ்வளவு வேணும், பெண்ணுக்கு எவ்வளவு போகணும், சகோதரனுக்கு எவ்வளவு, சகோதரிக்கு எவ்வளவு, தாய்க்கு எவ்வளவு, தந்தைக்கு எவ்வளவு, அதே மாதிரி மனைவி இருந்தால் மனைவிக்கு எவ்வளவு, மனைவி சொத்துல கணவன் இருந்தால் கணவனுக்கு எவ்வளவு, அவ்வளவு பங்குகளையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகள் இறைவன் விதித்திருக்கிற வரம்புகள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியா சொல்லி காட்டுகிறான், யார் அல்லாஹ்விற்கு முன் தூதருக்கு கட்டுப்படுறாங்களோ அவங்க சொர்க்கம் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமை யஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்து அவனுடைய தூதருக்கு மாறு செய்து வயதஅத்த ஹுதூதஹு, இறைவன் சொல்லி இருக்கிற அந்த எல்லைகளையும் மீறி நடக்கிறானோ, தனக்கு இடம் வேணும், நமக்கு கூடுதல் இடங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி யார் அநியாயமாக இறைவன் சொன்ன அந்த எல்லைகளையும் மீறி நடக்கிறாங்களோ யுதுஹில்ஹு நாரா, அந்த காரியம் அவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நல்லா சொல்றான். ஆனா இன்னைக்கு பொருளாதார விஷயத்துல கரெக்டா இருக்கிறோமா, வாரிசுரிமை விஷயத்துல கரெக்டா இருக்கிறோமா? இது நமக்குள்ள பங்கு இல்லைன்னு தெரிஞ்சும் இது நம்ம சகோதரனுக்குள்ளது, சகோதரிக்குள்ளது, அடுத்தவங்களுக்குள்ளது என்று தெரிந்தும் அதை அபகரிக்கக்கூடியவர்களாக, இப்படி குடும்பத்துக்குள்ளேயே அடுத்தவங்களுடைய பொருள் அபகரிக்கக்கூடிய இந்த ஒரு தன்மை. அப்ப இது அந்த கேரக்டர் ரீதியில் நம்மளுடைய வாழ்க்கை சரியில்லை தானே. அப்ப நம்மளை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்படி அடுத்தவனுடைய பொருள் அபகரிக்க நினைக்கிறோம்னு வைங்க, இது நம்மளை ஈமானை விட்டு வெளியேற்றுது. அதே மாதிரி ஒருத்தன் பிற பொருளுக்கு ஆசைப்பட்டு திருட நினைக்கிறான், அதை ஈமானை விட்டு வெளியேற்றுது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு விஷயங்களையும் சொல்லி இந்த ஈமான் என்பது, ஏகத்துவம் என்பது அது கொள்கையில் மட்டும் கிடையாது, அந்த கொள்கையை தாண்டி அவன் சார்ந்திருக்கிற அவன் பண்புகளிலேயும் இருக்கிறதுன்னு சேர்த்து சொன்னாங்களே. அப்ப அந்த பண்புகள் தான் இன்றைக்கு பல நேரங்களில் இந்த கொள்கையிலிருந்து நாம் தடம்புரழுவதற்கு அது ஒரு காரணமாக அமைகிறது. இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு கடந்த காலத்தில் இதுல சில தவறுகள் நம்மள்கிட்ட இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் வழிகாட்டுகிறான். இதை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்றான், அந்த இறைவனுடைய அடியார்கள் அல்லாஹ்வோடு வேற யாரையுமே அழைத்து பிரார்த்திக்க மாட்டாங்க,
அடுத்தவங்களை கொலை செய்ய மாட்டாங்க, அதே மாதிரி விபச்சாரம் செய்ய மாட்டாங்க, இது போன்ற அந்த தீமையை செய்யறாங்களோ அவன் பாவத்தை சம்பாதிப்பான்னு சொல்லிட்டு யுலாஅஃப் லஹுல் அஸாபு யௌமல் கியாமா, மறுமை நாளில் இது போன்ற நபர்களுக்கு 2 மடங்கு வேதனைகள் இருக்கிறது என்ற தகவல்களை எல்லாம் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இல்லாமன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன். இதுக்கு முன்னாடி இந்த தவறு செய்திருந்தாலும் அந்த தவறிலிருந்து யார் திருந்தி கொண்டு இறைவனை நம்பிக்கை கொண்டு அமில சாலிஹன் நல்ல காரியங்களை செய்கிறானோ ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா, அவன் செய்த அந்த தீமைகளையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவான். வ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, இறைவன் மன்னிக்க கூடியவனாக மனிதர்கள் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்ற ஒரு தகவல் அல்லாஹ் சேர்த்து சொல்றானே. அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து, நாம கடைசி வரை இது போன்ற அந்த பண்புகள்ல நம்மளுடைய வாழ்க்கையை சீர்திருத்தவில்லை என்று சொன்னால் அது நம்மளை கொள்கையை விட்டே நம்ம வெளியே கொண்டு வந்துருது. இதை தவறு என்று உணர்ந்த நாம் செய்த அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி இன்னும் அடுத்தடுத்த காலங்கள் அந்த இறை நம்பிக்கையை அதிகமாக நாம அதுல கரெக்டாக இருந்து பல நல்ல காரியங்களையும் செய்தால் கடந்த காலத்தில் நாம் செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அதை நன்மையாக மாற்றி அமைப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இது போன்ற விஷயங்கள் சரியாக நடக்கக்கூடியவர்களாக நாம மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை இந்த தௌஹீது பிரச்சாரத்திலேயும் சரி பின்பற்றக்கூடிய விஷயங்களிலும் சரி தடம்புரளாத மக்களாக நாம மாறணும். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.